பண்ணைபுரம்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சாம். அங்க தான் புத்திசாலின்னு சொல்லிட்டு கண்ணையான்னு ஒருத்தன் இருந்தானா. நான் தான் அந்த புத்திசாலி. எனக்கு இந்த உலகத்துல இருக்க எல்லா விஷயமே தெரியும். அதனால நான் யாரை பார்த்தாலும் அவங்களையும் புத்திசாலி ஆக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா நான் புத்திசாலி. இந்த கண்ணையா இப்படியே பேசிக்கிட்டு வரவங்க போறவங்கள்ட்ட எல்லாம் கேள்வி கேட்டுட்டே இருப்பானா. கேள்வி கேட்டு அவங்களுக்கு பதில் தெரியலைனா அவங்கள மட்டம் தட்டியே பேசுவானா. என்ன இன்னைக்கு காலையில இருந்து உட்காந்துருக்கோம், யாருமே சிக்கலையே. யாராவது வந்தா ஏதாவது கேள்வியை கேட்டுட்டு நம்ம பெரிய ஆளுன்னு காட்டலாம். யாருமே வரலையே. அப்பேன்னு பார்த்து அந்த பக்கத்து நாராயணன் வந்தாராம். ஆஹா, நம்ம திறமையை காட்டுறதுக்கு ஒரு ஆள் சிக்கிருச்சு, விடவே கூடாது. நாராயண ஐயா, எங்க போறீங்க? கண்ணையா, கால் வலியா இருந்துச்சா, அதான் அப்படியே தெரு பக்கத்து நடந்து கொடுக்கலான்னு வந்தேன். கண்ணையா வந்து நாராயணன்ட்ட தன்னோட புத்திசாலித்தனத்தை காட்டணும்னு நினைச்சானா. நாராயண ஐயா, இந்த உலக விஷயம் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வயசாயிருக்குல, அதனால நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஏங்கயா? ஆமா கண்ணையா, எனக்கு நிறைய விஷயம் தெரியும். அப்ப நான் ஏதாவது கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்களா நாராயண ஐயா? ஏன் கண்ணையா, நான் நிறைய படிச்சிருக்கேன், நீ என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். நாராயண ஐயா, இப்படி வந்து உட்காருங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு உங்களுக்கு பதில் தெரியுதான்னு பார்க்கலாம். கண்ணையா, எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது, நீ என்ன வேணான்னு கேளு, நான் பதில் சொல்றேன். நாராயண ஐயா, கேள்வியை கேட்கட்டா? கேளு கண்ணையா, எது வேணாலும் கேளு. நான் சின்ன வயசுலேயே நல்லா படிப்பேன், அது உனக்கு தெரியுமா? அதனால நீ கேளு, எது வேணாலும் கேளு. ஐயா, நாயை விட மோப்ப சக்தி அதிகம் உள்ள விலங்கு எதுங்கய்யா, சொல்லுங்க. கண்ணையா, நாயை விட மோப்ப சக்தி அதிகம் யாருக்கு இருக்கும்? இன்னொரு நாய்க்கு தான் இருக்கும், கரெக்டா? நாராயண ஐயா, உங்களுக்கு எதுவுமே தெரில, இவ்வளோ முட்டாளா இருப்பீங்கன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. அட கண்ணையா, என்ன பொசுக்குன்னு முட்டாள்னு சொல்லிவிட்டா? அப்புறம் என்னங்கய்யா, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றதை விட்டுவிட்டு ஏதோ சொன்னீங்கன்னா அப்புறம் அவங்கள முட்டாள்னு தான் சொல்லுவேன், வேற எப்படி சொல்லுவேன்? சரி கண்ணையா, நீயே பதில் சொல்லு, நீ அறிவாளியான்னு பார்க்கலாம். ஐயா சொல்கிறேன் கேளுங்க. இந்த உலகத்திலேயே நாயை விட மோப்ப சக்தி அதிகம் உள்ள விலங்கு எதுனா அது விலாங்கு மீன். இது கூட உங்களுக்கு தெரில. மீன் மட்டும் வறுத்து கொடுத்தா நல்லா திம்பிங்க, அதை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்க மாட்டீங்க. என்ன நாராயண ஐயா, இவ்வளோ முட்டாளாக இருக்கீங்க, சரியான முட்டாள் நீங்கள். கண்ணையா, நீ ஓவரா பேசுகிற, அடிக்கடி என்ன ஏன் முட்டாள்னு சொல்கிற? என்னமோ உனக்கு தான் எல்லாம் தெரியுங்க மாதிரியே பேசுகிற. வேணா இன்னொரு கேள்வி கேளு, அதுக்கு நான் கரெக்டாக பதில் சொல்கிறேன். ஒரு கேள்விக்கே பதில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வழி இல்லை, இதை இன்னொரு கேள்வி வேலையா? முதல்ல எந்திரிச்சு போங்க, என் முன்னாடியே உட்காராதீங்க. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி உன்கிட்ட பேசினேன் பாரு, என்ன சொல்லணும்? என்னைய மரியாதையாக கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இப்படி என்னை அவமானப்படுத்தி அனுப்புறியா? இதுக்கு பலி வாங்காமல் நான் விட மாட்டேன், நான் போயிட்டு வரேன். கண்ணையா அவமானப்படுத்தினதை தாங்க முடியாம நாராயண ஐயா அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிட்டாராம், ரொம்ப கோவமா. நாராயணே மனசு கஷ்டத்தோட தன்னோட தம்பி ராமரை பார்க்க போனாராம். தம்பி, என்னை ஒருத்தன் முட்டாள்னு சொல்லிட்டான். தம்பி, என்னை ஒருத்தன் முட்டாள்னு சொல்லிட்டான். அண்ணே, என்னண்ணே ஆச்சு? சொல்லுனே, என்னண்ணே ஆச்சு? ஏனே அழுகுற? தம்பி, இந்த கண்ணையா என்னைய முட்டாள்னு சொல்லிட்டான்ப்பா. அண்ணே, உங்களை யாருனே முட்டாள்னு சொன்னது? எங்க அண்ணனே ஒருத்தன் முட்டாள்னு சொல்லிடுவானா? உன்னை பார்த்து அவன் எப்படிண்ணே முட்டாள்னு சொல்லலாம்? தம்பி, அவன் ஒரு தடவை தான் சொன்னான் தம்பி, நீ திரும்ப திரும்ப சொல்றியே தம்பி. அண்ணே, அது விடுனே, உனக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கு வந்த மாதிரினே. சொல்லுனே, அவனை என்னண்ணே பண்ணணும் சொல்லுனே. என்னை எப்படி அவன் முட்டாள்னு சொன்னானோ அதே மாதிரி அவனை முட்டாளாக்கணும் தம்பி, முட்டாளாக்கணும். எனக்காக நீ தான் பழிக்கு பழி வாங்கணும் தம்பி, பழிக்கு பழி வாங்கணும். அண்ணே, தம்பி உடையான் படைக்கஞ்சானே, கண்டிப்பா அவனை நான் முட்டாளாக்கி காட்டுறேனே, வானே போலாம். தம்பி, நீ நினைக்கிற அளவுக்கு அவன் சாதாரண ஆள் கிடையாது தம்பி. கந்தரகோலமா கேள்வி கேட்பான், அதுக்கு காட்டுத்தனமா பதில் சொல்லுவான் தம்பி. அண்ணே, அவன் பெரிய ஆள்னா அவனுக்கும் மேல பெரிய ஆள் நானே, வானே பாத்துக்கலாம். தம்பி, பஞ்சு பேசுற அளவுக்கு அவன்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் இருக்குமா தம்பி? அண்ணே, என் பொண்டாட்டிட்ட மட்டும் தானே நான் அடி வாங்குவேன், மற்றபடி நான் வீரனே, வானே போலாம். இப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு அண்ணனும் தம்பியும் கண்ணையாவை பார்க்க போனாங்களாம். கண்ணையா காட்டுக்குள்ள உட்காந்துருந்தானா. கண்ணையாவை தேடி நாராயணே ஃபர்ஸ்ட் வந்தாராம். உடனே நாராயணனை பார்த்த கண்ணையா கேலியா பேச ஆரம்பிச்சானா. என்ன நாராயண ஐயா, திரும்ப என்ன பார்க்க வந்திருக்கீங்க? பயம் இல்லாம போச்சா உங்களுக்கு? ஏ கண்ணையா, காட்டில் இருக்க சிங்கத்தை மனுஷ ரூபத்தில் நீ பார்த்துருக்கியா? பார்த்ததுலையே நாராயண ஐயா. பார்க்குறியா பார்க்குறியா பார்க்குறியா? இப்போ பாரு, வாடா தம்பி. அண்ணே, ஓவர் பில்டப் கொடுக்குறியானே, உடனே இதுக்காகவே இன்னைக்கு அவனை ஒரு வழி பண்ணிவிடலாம். என்ன நாராயண ஐயா, போட்டிக்கு புதால கூட்டிட்டு வந்திருப்பீங்க போல, யானை அடிக்க ஒரு கொசுவை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஹஹஹஹா. டேய், என் தம்பி கொசு இல்லடா, அவன் சிங்கம். அவன்கிட்ட மோதி ஜெயிச்சு பாரா முதல்ல. அவன் புத்திசாலிக்கெல்லாம் புத்திசாலிடா, வீரனுக்கெல்லாம் வீரன்டா, சூரனுக்கெல்லாம் சூரன்டா. அவன் கூட மோதுடா ஃபர்ஸ்ட் நீ. சரி, உங்க ஆசையும் நான் நிறைவேற்றுறேன், மோதி பாத்திரலாம். அண்ணே, அவன் ரொம்ப பேசுறான், நீ இங்கிட்டு வானே, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். என்ன கண்ணையா, நீ தான் இந்த ஊர்லயே புத்திசாலின்னு சொல்லிக்கிட்டு தெரியாமே? ஆமா, நான் தான் புத்திசாலி, ரொம்ப பெரிய புத்திசாலி. அதுக்கு என்ன இப்ப? ஏ கண்ணையா, புத்திசாலிங்கிறவன் புத்திசாலி புத்திசாலின்னு சொல்லிக்கிட்டு தெரியக்கூடாது. யோ நாராயணா, தோத்தாலும் உனக்கு வாய் இறங்க மாட்டேங்குதே. ஏ கண்ணையா, ஃபர்ஸ்ட் ஏன்ட்ட மோது நீ, அப்புறமா பேசலாம்.
சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீ சரியா பதில் சொல்றியான்னு பார்க்கலாம். நிறுத்து கண்ணையா. அது என்ன, நீயா தான் எப்பயும் கேள்வி கேட்பியா? இந்த தடவை நான் கேள்வி கேட்குறேன், நீ பதில் சொல்லு. நீ புத்திசாலி, நீ இப்போ நிரூபிச்சு காட்டு. சபாஸ்ரா தம்பி, இவனெல்லாம் இப்படி தான் அடிக்கணும். உன்னோட ஆசை அதானே? சரி, நீ என்ன கேள்வி வேணாலும் கேளு, அதுக்கு நான் பதில் சொல்ல ரெடியாக இருப்பேன். கேள்வி கேட்குறேன், நீ இப்போ பதில் சொல்லு. 3 யானை இருந்துச்சான். சரி, 3 யானை இருக்கு, அதுக்கு என்ன இப்போ? அதில் 2 யானை போயிருச்சான். சரி, 2 யானை போயிடுச்சு, அதுக்கு என்ன இப்போ? மீதி இருக்கிறது எத்தனை யானை? பதில் சொல்லு. இது கூட ஒருத்தனுக்கு தெரியாது. மீதி இருக்கிறது 1 யானை. சரி, இப்போ போன 2 யானை வந்துருச்சு, இருந்த 1 யானை போயிருச்சு. இப்போ எத்தனை யானை இருக்கு? இவ்வளோ ஈஸியான கேள்வி கூட என்னால் பதில் சொல்ல முடியாதா? இப்போ 2 யானை இருக்கு. யோ, கண்ணு தெரியாத கண்ணையா, நல்லா பார்த்து சொல்லியா எத்தனை யானை இருக்குன்னு. யோ, என்னையா முட்டாள்தனமா இருக்கு? 2 யானை தாயா இருக்கு. பொறு, எங்கள் அண்ணன்ட்டு கேட்குறேன். அண்ணே, நீ சொல்லுனே, எத்தனை யானைனே இருக்கு? தம்பி, அவன் கேட்ட கேள்விக்கே பதில் சொல்ல முடியாம தான் உன்னைய கூட்டு வந்திருக்கேன். பழையபடி ஏன்ட்டே கேள்வி கேட்குற பாரு. என்ன கொடுமை இது. தெரியல தம்பி, எனக்கு யானையே தெரியல. சரணே சரணே, நம்ம ரகசியம்லாம் நமக்குள்ளே இருக்கட்டும், அவன்கிட்டே கேட்கலாம். சொல்லு கண்ணையா, இப்போ எத்தனை யானை இருக்கு? நல்லா பார்த்து சொல்லு. அட இருங்கப்பா, எந்திரிச்சு நல்லா பார்த்து சொல்றேன். யோ, நல்லா பார்த்துட்டியா? 2 யானை தாயா இருக்கு. கண்ணையா, திரும்ப திரும்ப தப்பாவே பதில் சொல்ற. நல்லா பாரு, எத்தனை யானை இருக்கு? யோ நாராயணா, உன் தம்பி எனக்கு இருக்கனா? கரெக்டாக பதில் சொன்னாலும் திரும்ப திரும்ப கேட்டதே கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏ கண்ணையா, என்னை மாதிரி அப்பாவி சப்பாவி கிடைச்சா ஏமாத்துவ. என் தம்பியெல்லாம் ஏமாற்ற முடியாது. ஒழுங்கா அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. எத்தனை யானை இருக்கு? கடைசியா அவனுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நல்லா பார், உத்து பார், நல்லா கவனிச்சு பார், உன் புத்திசாலித்தனத்தை செலுத்தி பார். அங்க எத்தனை யானை இருக்கு? கதை சொல்றமா? இவங்க ஒரு நியாயமே இல்லாமல் கேள்வி கேட்குறாங்க. நீயே இதுக்கு ஒரு பதிலை சொல்லுமா? ஐயையோ, கடைசியில் நம்மள மாட்டிக்கிட்டோம். கண்டிப்பாக நான் சொல்லிதான் ஆகணுமா? கதை சொல்றம்மா, நீங்க என்கிட்ட சொல்ல வேணாம், கண்ணையாட்ட சொல்லுங்க. கண்ணையா அதை என்கிட்ட பதிலா சொன்னா போதும். அவன் ஜெயிச்சிட்டான்னு நான் ஒத்துக்கிறேன். பரவாயில்லையே, சலுகைகளும் தரீங்க. சரி, நான் கதை சொல்ற அம்மாட்ட கேட்டு உங்கள்கிட்ட பதில் சொல்றேன். ஏன்டா புத்திசாலி, இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? அண்ணே, பொறுமையா இருங்கண்ணே, நம்ம தானே ஜெயிப்போம். கண்ணையா, நான் பதில் சொல்கிறேன், அதை கேட்டு ராமரையாட்ட சொல்லுங்க. முதல்ல 3 யானை இருந்துச்சா, அதில் 2 யானை காட்டுக்குள்ளே போயிடுச்சு, மிச்சம் 1 யானை இருந்துச்சு. அப்புறம் போன 2 யானையும் திரும்படியும் வந்துருச்சு, மிச்சம் 1 யானை இங்கே இருக்குமா, அது காட்டுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ பதில் என்னன்னா 2 யானை தான் இருக்கும். கண்ணையா, நீ 2 யானைன்னு பதில் சொல்லு, நீ தான் ஜெயிப்ப. கதை சொல்றமா? நல்லா விளங்கிருச்சு. ரொம்ப நேரமா நானும் 2 யானைன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நல்லா பாரு நல்லா பாருங்கிறாங்க. நீ கொஞ்சம் உத்து பாருமா, அங்கே எத்தனை யானை இருக்குன்னு. கண்ணையா, 2 யானை தான் இருக்கு, நீங்கள் தைரியமாக பதில் சொல்லுங்க. சரி சொல்றேன். ராமரு, அங்கே 2 யானை தான் இருக்கு. நல்லா பார்த்துட்டேன், ஒரு தடவைக்கு பல தடவை பார்த்துட்டேன். கதை சொல்ற அம்மாட்டையும் கேட்டுட்டேன். அங்கே 2 யானை தான் இருக்கு. யோ கண்ணையா, சரியா பதில் சொன்னா சொல்லு, இல்லாட்டி தெரியலேன்னு சொல்லு. என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். உன் தோல்வியை ஒத்துக்க, நீ முட்டாள்னு ஒத்துக்க, நான் பதில சொல்றேன். ஏ புத்திசாலி புத்திசாலி புத்திசாலின்னு சொல்லுவ. என் தம்பி கேட்குற கேள்விக்கெல்லாம் உன்னால பதில் சொல்ல முடியல பாரு. சிங்கம்னா இப்படி தான்டா, ஒரே அடியில் சாச்சிருண்டா எல்லாத்தையும். ஐயா, இந்த ஆள் தொல்லை வேற தாங்க முடியல. சிங்கம் சிங்கன்ட்டு கிடக்குறான். சரியா, எனக்கு பதில் தெரில, நீங்களே சொல்லுங்க. அப்ப நீ எங்க அண்ணன்ட்ட நீ முட்டாள்னு ஒத்துக்க, நான் பதில் சொல்றேன். உங்கள்கிட்ட இந்த பாடு படுறதுக்கு நான் முட்டாள்னே ஒத்துக்கிறேன். நாராயணையா, நான் முட்டாள் தான். பதில சொல்லுங்க. இப்போ ராமரு பதில சொல்ல ஆரம்பிச்சாராம். கண்ணையா, பதில தெளிவா சொல்றேன், கேட்டுக்க. கூர்ந்து கேட்டுக்கப்பா. அங்க நிக்கிறதுல 2 யானை, அந்த 2 யானைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுல அந்த பொம்பளை யானை வந்து மாசமா இருக்கு. அதனால அங்க இருக்கிறது எத்தனை யானை? மொத்தம் 3 யானை. அது வயிற்றுக்குள்ள ஒரு குட்டி யானை இருக்கு. அடங்கொக்கமாக்கா, தம்பி கலக்கிட்டடா. இவனுக்குலாம் இந்த மாதிரி பெரிய சம்பவமா செஞ்சாதான் இவன்லாம் அடங்குவான். புத்திசாலியா? அடே, உங்களை மாதிரி ஃப்ராடு காரங்களா நான் பார்த்ததே இல்லடா. ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இல்லையாடா? எல்லையே இல்லாம ஏமாத்துறீங்களாடா? கண்ணையா, நீ மட்டும் நல்லவனாக்கும். சும்மா தெருவில் போறவரை கூப்பிட்டு எதையாவது கேட்டு அவரை முட்டாள்னு சொல்லி அனுப்பிவிடுவா. நாங்களாம் வாயை மூடிக்கிட்டு இருக்கணுமா? இப்ப யாரா முட்டாளு? நீ தாண்டா முட்டாளு. எப்பா சாமி, நான் பண்ணது தப்பு தாண்டா. ஆளை விடுங்கடா. உங்களை மாதிரி ஆளு இந்த ஊர்ல இருப்பாங்கன்னு தெரிஞ்சா நான் இங்க குடியே வந்திருக்க மாட்டேன். ஆளை விட்டா போகுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சேன் பொழைச்சேன்னு கண்ணையா ஓடி போயிட்டாராம். அண்ணனும் தம்பியும் மரத்துக்கடியில் உட்காந்து யானையை ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். தம்பி, நம்ம குடும்பத்துல யாருக்கும் இவ்வளவு புத்திசாலித்தனம் இல்லையா தம்பி? நீ மட்டும் எப்படி தம்பி இவ்வளவு புத்திசாலியா இருக்க? அண்ணே, அது காரணம் நீ தானே. நீயே என்னை வீட்டோட மாப்பிளையா தள்ளி விட்டியா? அந்த வீட்டில் என்னை போட்டு கொடுமையாக கொடுமைப்படுத்துவாங்க. அவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு வரதுன்னு சொல்லிட்டு நிறையா யோசிப்பேன். அதனால என் புத்திசாலித்தனமா அப்படியே பெருகிடுச்சுனே. தம்பி, அதுக்கும் காரணம் நான் தானே. ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ணே, இதுக்கு மேலே பேசுனேன்னு வச்சுக்கா, யானை காலில் உன்னை தள்ளி விட்டுருவேன். என் வாழ்க்கையவே கெடுத்துவிட்டு அதுக்கு பெருமை வர பேசிக்கிட்டு இருக்கியா? வாயை மூடிட்டு இருந்தேன். இப்படியே அண்ணனும் தம்பியும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்களாம்.
இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, யாராலையும் எல்லா விஷயத்தையும் கத்துக்கவும் முடியாது. அதனால உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க மக்களே. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் மக்களே.